ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங் பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த பர்டிகுலர் செட்டப்ஸில் பிரேக் டவுன் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தென் நம்ம ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப்லாஸ் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து டெய்லி நிஃப்டி 50லேயும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். இன்றைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. இன்றைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். சேம், நம்ம எப்போவும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிரேக் அவுட், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த கேண்டிலோட க்ளோஸில் 22532 நம்ம என்ட்ராயிருப்போம். என்ட்ரானிங்கன்னா இங்கே வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில் வந்திருப்போம். ஒரு 45 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ 22577 நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணி இங்கே ஒரு பிரேக் அவுட், தென் இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ராயிருப்போம் 22490. இங்கே நம்ம செகண்ட் ட்ரேடு இங்கே நம்ம என்ட்ராயிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க. ஸோ 22455 ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில் வந்தோம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சது. இங்கே பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சது. இந்த இடத்துல நம்ம இப்போ என்ட்ராயிருப்போம். ஸோ 22523 இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ராயிருப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து சடனாகவே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே 22499 நமக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் மூவ் ஆயிடுச்சு. தென் அகைன் உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ மறுபடியும் இங்கே என்ட்ராயிருப்போம். 22508 நீங்கள் என்ட்ராயிருப்பீங்க. ஸோ என்ட்ரானதுக்கப்புறம் அகைன் ஒரு ஷார்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க இங்கேயும். ஸோ அகைன் ஒரு 16 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 22492 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம இன்றைக்கான 4 ட்ரேட் நம்ம நிஃப்டி 50ல். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் 45 பாயிண்ட்ஸ், தென் செகண்ட் ட்ரேட் 35 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேடில் நம்ம 24 and 16 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஓவரால் நம்ம நிஃப்டி 50ல் 80 பாயிண்ட்ஸ். நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 22527, நெக்ஸ்ட் 226610, 22706, next 22761, next 22834, then 22918, then 22977, then 23036. இதாங்க அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நமக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ். அதே நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா 22451, நெக்ஸ்ட் 22392, நெக்ஸ்ட் 22333, நெக்ஸ்ட் 22256, நெக்ஸ்ட் 22181, next 22122, next 22035, next 21938. இதாங்க நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப். ஸோ நிஃப்டி 50க்கான 2 செட்டப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். நம்ம செட்டப் படி எப்போவும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வந்து நமக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட
இங்கே எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக எடுத்துப்போம். ஸோ இதோட இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆகிருப்போம். ஸோ 48402 வந்து இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகிருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் உடனே இந்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி எந்த ஒரு ட்ரேட்லேயுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ணக்கூடாது. அது ஒரு மேஜர் ரூல். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. தென் இங்கே அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது 48332ல் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. தென் நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம இந்த கேண்டிலை சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசரில் நம்ம வந்துட்டு இதோட க்ளோசரில் நம்ம வந்து க்ளோசிங் பாயிண்டில் நம்ம வந்து என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 48377 இங்கே நீங்கள் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 48328ல் 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸோட நம்ம செகண்ட் ட்ரேட் முடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் வந்து சேம் லைனில் நமக்கு ஹிட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு இந்த லைனை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கன்ஃபர்மேஷன் லைனாகவே இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதில் பிரேக் அவுட் இருந்தாலும் அதை நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம 2 ட்ரேட் எடுத்தோம். 2லேயுமே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த மொமெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை. இதாங்க இன்றைக்கான அனாலிசிஸ். நெக்ஸ்ட் அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டப் வந்துட்டு 48394, தென் 48536, then 48729, then 48869, then 49048, then 49202, then 49361, then 49545. இதாங்க அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இதுதான். இப்போது இதே டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்க்கலாம். 48302, next 48163, next 47921, then 47803, then 47696, then 47581, then 405, then 47176. இதாங்க டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான செட்டப்ஸும் பார்த்துட்டோம். இதுதான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் சூப்பராக ஓப்பன் ஆகட்டும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.